ஆமா ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. இன்னைக்கு சமைச்சது பூஜா குட்டி தான். வாங்க என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். மதியத்துக்கு சுட சுட சோறு. ஓகே. காலையில் பழைய கஞ்சி தான் குடித்தோம், தயிர் ஊற்றி. எப்படி இருந்து இன்னைக்கு நீ சாப்பிட்டிய பட்டு? இல்லைம்மா, நான் சாப்பிடல, வளம்போது இளநீ குடித்தேன். இந்த பாருங்க, பூஜாவோட பங்கு பழையது அப்படியே இருக்குது. இது வச்சுட்டு போனேன், தயிர் ஊற்றி சாப்பிடுமா உடம்புக்கு நல்லதுன்னு. நம்ம பேச்சை எங்கே மதிக்கிறாங்க? பார்த்து சூடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி குழம்பு வச்சுருக்குறாங்க. முட்டை அவிச்சி போட்டு முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டுருக்கீங்களா? ஆமாம், உருளைக்கிழங்கு இருக்குது. செம்மை. அது ஒரு உருளைக்கிழங்கு அப்பாவுக்கு பிடிக்கும். சூப்பரு. கோழி குழம்பு அருமை. அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் பொரியலா? வெண்டைக்காய் முட்டை பொரியல். வெண்டைக்காய் முட்டை பொரியலா? ஓ சரி சரி சரி. எனக்கு நிஜமாக பீன்ஸோ இல்லை அவரைக்காயோ முட்டை போட்டு பண்ணியிருக்க மாதிரி தோணுச்சு. புது ட்ரையா? நல்லதான் இல்லை, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா ரொம்ப குழஞ்செல்லாம் போல் பொரியல் தனித்தனியாக வெண்டைக்காய் தெரியுது. ஓகே, அவரைக்காய் முட்டை பொரியல், வெண்டைக்காய் முட்டை பொரியல். சரி. அதுக்கப்புறம் குக்கும்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம். சூப்பரான நைட்டு வச்ச ரசம் காலியாகிடுச்சு. இது இப்போ வச்ச நான் அதான்டாம்மா, இப்போ வச்ச ரசம் தான். நைட்டு வச்சது காலி ஆயிடுச்சுன்னு தான் நான் சொன்னேன். பெரிய குண்டானில் நான் தானே கழுவு போட்டு போனேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். பூஜைக்குட்டி வேறு லெவலில் சமைச்சிட்டாங்க. விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பொடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஜிஆர்டி போயிருந்தோம் இது கட்டுறதுக்கு. 30ஆம் தேதி ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் நாளைக்கு 31 இல்லை, அதனால் போய் கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டியாச்சு. அங்கே ஒரு செல்லாக்குட்டியை பார்த்தேன். ரொம்ப அன்பாக பேசுனாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன், நீங்கள் தான் சொல்வீங்க இல்லையா எப்போல்லாம் கார்டு போட்டால் என்னெல்லாம் பெனிஃபிட்டுன்னு அழகாக தெளிவாக சொல்லியிருக்கீங்களே. ஸோ இப்போ ஆகஸ்ட் மாதம் முடியும் போது நகை எடுக்கும்போது கிஃப்ட் தருவாங்க இல்லையா, அதனால நானும் அந்த பிளானில் தான்மா போட்டிருக்கேன். நாங்கள் சூப்பர்மா அப்படின்னு சொன்னேன். வீடு கட்டுறோம் இல்லையா, கடையில் காய்கறி கடையில் ஒருத்தவங்க வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. அப்படியா? அம்மாவுக்கும் சொல்லுங்க, உங்களுக்கும் சொல்லுங்க. குன்றத்தூரால அவங்க நம்ம வீட்டு பக்கத்துல தான் எங்கேயோ இருக்காங்களா. சூப்பர் சூப்பர். வாழ்த்து சொல்ல சொன்னாங்க. நிறைய பேர் வந்து நேற்றுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில ஐடியாஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பாக ஆளுக்கு ஒரு ரூம் தான்ப்பா. மொத்தம் 5 ரூம் இருக்குது, 5 பெட்ரூம் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து ஒன்றுத்தில் தான் நானும் அப்பாவும் இருக்க போகிறோம். மீதி 4 பெட்ரூம் இருக்குது. எது வேணாலும் எடுத்துக்கிட்டோம். இப்போனா தனித்தனியாக தூங்க மாட்டாங்க. வருஷம் தனியாக ரூம் கேட்குறத தவிர தனியாக தூங்காது. கல்யாணம் ஆன பிறகு கண்டிப்பாக ஆளுக்கு தனித்தனியாக ரூம் தானே சொல்லியிருந்தீங்க ஒருத்தவங்க. தனித்தனியாக குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்கன்ட்டு. அதுக்கப்புறம் முந்தானத்துக்கு ஒருத்தவங்க கோவமாக நான் ஜெய் வந்து எம்பிஏ முடிச்சுட்டு அந்த போர்டுன்னு சொன்னேன் இல்லையா, அது ஜெய்க்கு மட்டும் இல்லைங்க, பூஜா வருஷா படிப்பையும் அங்கே போடுறதுக்காக தாங்க சொன்னேன். பசங்கன்னா காமனா அதாவது 3 குழந்தைங்களே தான் நான் சொன்னேன். பையனுக்கு மட்டும் இல்லை, வீடுமே 3 குழந்தைங்களுக்கு தான் போதும். சரிங்களா? இப்போலாம் வந்து 3 குழந்தைங்களுமே சரி சமாதான், பையனுக்கு தான் வீடு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? 3 பேரும் 3 பேருக்கும் தாங்க. அப்படி இல்லை, நான் 3 பேருக்கு தான் பொது தானே. அதே மாதிரி என்னை சார்ந்த எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு 3 பேருக்கும் பொது தான். ஓகேங்களா? அதை அவங்க வந்து கோபமாக டைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்காக தான் இது. எதுவும் போடல, நானே கருவாடு மாதிரி காஞ்சி வந்திருக்கிறேன். என்ன போட்டிங்களா? வெளியே போயிட்டு சப்ளை பண்ணிட்டு வராங்க. எல்லாமே நான் போயிட்டு நசீமாவுக்கு மேலே போயிட்டோம். 2nd ஃப்ளோரா 3rd ஃப்ளோரான்னு தெரியல. போயிட்டு பெல் அடித்தோம். அவங்க அம்மா தான் வந்தாங்க. முடிவு பண்ணிட்டேன் 3rd ஃப்ளோர் தான் அப்படின்ட்டு. பார்த்தா நசீமாவும் குழந்தையும் நல்லா தூங்குறாங்களாம். சரி, அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையில் கொடுத்துட்டு வந்தாச்சு. கோபி அங்கிள் வேற கோச்சிக்கினாரு, அப்பா மேலே போல அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு தெரியாது. சித்தி வீட்டுக்கும் அதே நிலமை தான். எல்லாருக்குமே போயிட்டு வாசலோடையே கொடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா டைம் ஆகுது, அப்பா 2nd ஷிஃப்ட்டுக்கு போகணும். அதனால கோச்சிக்கினா இருந்தாலும் கோச்சிக்கோங்க, நல்லா கோச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு லாவணி ஆண்டி எவ்வளோ சமாதானப்படுத்திடலாம், எவ்வளோ சமாதானப்படுத்துறாங்க. படத்தில் அவர்கிட்ட சண்டை போட்டாரு, நீங்கள் நல்லா சண்டை போடுப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு, ஒன்றும் இல்லைப்பா, அந்த மாம்பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அதை கொண்டு போய் எல்லாரும் சாப்பிட்ணும். ஏன்னா தோட்டத்து பழம் அது, நம்ம மட்டுமே சாப்பிடக்கூடாது இல்லையா. நம்மளுக்கு எல்லாம் கொடுக்குறவங்க தாண்டி நம்மளால என்ன முடியுமோ அதை கொடுத்தாச்சு. பப்பு அக்கா வீடு ரொம்ப தூரம், அவங்களுக்கு இப்போ டன்ஸோ புக் பண்ண போகிறோம். அந்த செல்லக்குட்டியெல்லாம் வரவும் முடியல, அவங்க வெளியே இருக்கிறதால இப்போ டன்ஸோ போட்டு விட போகிறோம் அவங்களுக்கு. சரி ஓகே. ஏன்னா பகுர்த்துண்டு பல்லுயிர் அந்த மாதிரி நமக்கு கிடைச்சது நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான்.
வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இன்னைக்கே திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டி. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டடா பாய். வாழ்க வளத்துடன். சிக்கன் பீஸ்க்காக உட்காந்து. ஆமா, எக்ஸாம் முடிச்சிச்சு குழந்தை. சாப்பிட்டுலாம்.